நண்பர்கள் அனைவருக்கும் சிற்றுணா தேடலின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு வீட்டில் ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு ஒரு கிறிஸ்பியான சுவையான கீரை போண்டா செய்ய போகிறோங்க. நீங்கள் நம்ம சேனலை முதல் தடவையாக பார்க்குற நண்பராக இருந்தால் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்குங்க. கீரை போண்டா செய்ய தேவையான பொருட்கள். இந்த ஸ்நாக்ஸ் செய்ய நான் 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணி நல்லா கழுவி எடுத்துருக்கேங்க. தோராயமாக 2 கைப்பிடி அளவு கீரை இருக்கும். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேங்க. இது கூட சேர்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை இது கூட சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துட போகிறோங்க. இப்போ நம்ம 1 சிட்டிகை அளவுக்கு ஓமம் சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டைஜஷன் ஆகும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணுங்க. இந்த ஸ்டஃப்பில் நம்ம தண்ணி எதுவும் சேர்த்துக்க போகிறதில்லைங்க. ஆல்ரெடி நம்ம கீரையை தண்ணியில் கழுவி எடுத்துருக்கோம். அதனால் கீரையில் இருக்கிற ஈரப்பதம், உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கனால அதில் இருக்கிற ஈரப்பதம், இதை வச்சு நம்ம இந்த ஸ்டஃப்பை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோங்க. கீரை அங்கங்கே திரளாக நிற்குங்க. அதனால் எல்லா பக்கமே கீரை ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துருங்க. இப்போ நம்ம ஸ்டஃப்பை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க. இதில் கொஞ்சம் காரம் பத்தாத மாதிரி தோணுது. அதனால் நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் 50+ இருந்தால் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். நம்ம இந்த மாதிரி கையில் எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு தடவை உருட்டுறப்ப பால்ஸ் ஷேப்பாக கிடைக்காது. ஏன்னா உருளைக்கிழங்குல இருக்கிற பிசுபிசுப்புனால ஷேப் கிடைக்காதுங்க. அதனால் எல்லாத்தையும் உருட்டி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக உருட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேங்க. அதாவது 1க்கு 1/2 ரேஷியோ அப்படின்ற மாதிரி ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கெட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்க போகிறோம். மாவு பஜ்ஜி மாவு பதத்தை விட திக்காக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெயில் போடுறப்ப ஸ்டஃப் உதிராமல் இருக்குங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்ய அதிகபட்சம் 15 நிமிஷம் கூட எடுக்கிறது இல்லைங்க. ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுது. நான் எண்ணெயை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த ஸ்டஃப்பை இன்னொரு தடவை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சி எடுத்துருக்கேன். இப்போ மாவில் நல்லா துவட்டி எடுத்துருங்க. ஹீட் பண்ணி வச்சுருக்கிற ஆயிலில் நம்ம ஒவ்வொரு உருண்டைகளாக போட்டுடலாம். சில நேரங்களில் நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவில் கூட இதை செய்வேங்க. பெரும்பாலும் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்வேன். அதில் செய்கிறப்ப கூட ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் கிளறவே கூடாது. அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கிளறி விடுங்க. இந்த போண்டாவை 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுட்டு யூஸ்வலாக செய்கிற பலகாரங்கள் மாதிரியே எண்ணெயோட பொங்கல் எல்லாமே நல்லா அடங்கணுன்னு இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாங்க. நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிறு உலாவோடு தொடரட்டும் சிற்றுணாவின் சுவைப்பயணம். நன்றி, வணக்கம்.